ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்போவும் செய்கிற தேங்காய் சட்னியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம பொதுவாக தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை, தேங்காய், மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைப்போம். ஆனால் அது கூட இன்னும் சில பொருட்கள் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10-12 புதினா, கொஞ்சமாக மல்லி இலையை அந்த காம்போடு அப்படியே கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வடிக்கி விட்டுறலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க. நம்ம நார்மலாக செய்கிற தேங்காய் சட்னியை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.